கொடி அவரைன்னு எடுத்துக்கிட்டாலே அது ஆடி ஆவணியில் மட்டும்தான் போடுவாங்க. மற்ற மாதத்தில் போட்டால் காய் காய்க்காது. இந்த ஆடி ஆவணியில் போட்டால் கார்த்திகை மார்கழியில் பூ எடுத்து காய் காய்க்கும். அப்படி கொடி அவரை போடுற எல்லாருக்கும் வர ஒரே ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஸ்வினி பூச்சியும் இந்த கம்பளி பூச்சியும் தொல்லை தான். கொடி அவரை நல்லா படர்ந்து வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா எல்லா இலையும் நல்லாயிருக்கும். ஆனால் ஒரு சில இலை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சல்லடை மாதிரி ஆயிடும். அப்படி ஒரு சில இலையில மட்டும் அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா உங்கள் செடியை ஈஸியாக காப்பாற்றிடலாம். கொடி அவரையை பாருங்கள், இந்த கம்பளி பூச்சியோட தாய் பூச்சி பார்த்தீங்கன்னா தாய் பறவை பறந்து வந்து இந்த இலையில முட்டை வச்சிரும். மொத்தமாக இப்படி தான் இருக்கும். எவ்வளவு கம்பளி பூச்சி பாருங்கள். இது எல்லாம் பெருசாகிடுச்சுன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற எல்லா செடியும் வந்து தாக்கும். அதனால் இந்த இலையை மட்டும் எடுத்து அப்படியே நசுக்கி போட்டுருங்க, இல்லை எரித்து போட்டுருங்க. தூர போட்டாலும் வேலைக்கு ஆகாது, ஏன்னா மற்ற இடங்களில் பரவிடும். அதனால் இப்படி நசுக்கிட்டிங்கனால போதும். இது அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்படி செஞ்சிட்டாலே போதும், நம்ம தோட்டத்தை ஈஸியாக வந்து சரி செஞ்சிடலாம்.